இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தின் 5 மாதங்களை தேவன் கடக்க செய்து இந்த 6ஆம் மாதத்தை காண செய்யும்படியாக நம்மேல் கிருபையாக இருந்த நம்முடைய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இங்கே தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தம்முடைய பணிவிடைக்காரருக்கும் தம்முடைய ஆசாரியருக்கும் என்று 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறோம், நாம் எல்லோரும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். நமக்கு தேவன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும் என்று சொல்லுகிறார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நாம் படக்கூடிய பாடுகள் தேவனால் உண்டாயிருக்குமானால் தேவன் நம்முடைய வெட்கத்தை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய லட்சைக்கு பதிலாக நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நமக்கு வெட்கத்துக்கு பதிலாக அங்கே 2 பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காட்டிலும் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறித்தும் இரட்டிப்பான அங்கே முன்னேற்பாடு, முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய இரட்டிப்பான பங்கை குறித்தும் இரட்டிப்பான சுதந்திரத்தை குறித்தும் இந்த நாளிலே தெரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். இரட்டிப்பான ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம், 2 முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு, இரட்டிப்பான ஒரு சுதந்திரம் என்ற இடத்திலே தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். நாம் தேவனுக்காக பாடுபடக்கூடிய ஜனங்களாக, நாம் தேவனோடு சரியான உறவிலே இருக்கக்கூடிய அவருடைய குமாரராக இருப்போமானால் நம்முடைய ஜீவியத்திலே தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமானவைகளே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நாம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்ற அறிவை நாம் சரியாக பெற்றுக்கொண்டால், நம்முடைய தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருப்போமானால், நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை நாம் சரியாக புரிந்திருப்போமானால், அவருடைய வழிகளிலே நடக்கும்படியாக நாம் உணர்வுள்ளவர்களாக, ஊக்கமுள்ளவர்களாக காணப்படுவோமானால், நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய எல்லா விதமான தோல்வியையும் எல்லா விதமான அவமானங்களையும் தேவன் நமக்கு மாற்றித்தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மேலான காரியங்களை நாம் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. அது பின்னாட்களில் தான் நாம் உணரக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ரோம நிருபக்காரர் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் படக்கூடிய துன்பங்கள், நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேவநாம மகிமைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவுமே தேவன் செய்கிறார் என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவு வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய கரிசனை, மனிதர்களுடைய அன்பு அது தற்காலிகமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்மை ஊக்குவிக்கக்கூடிய அனைவரும் மெய்யாகவே அதை செய்கிறார்களா என்பதில் ஒரு சந்தேகம் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய விழுகையிலே, நம்முடைய தோல்வியிலே, நம்முடைய தாழ்விலே மகிழக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள்.
முகத்துக்கு நேராக சரியாக பேசக்கூடிய எத்தனையோ பேர் நம் முகத்துக்கு பின்பு எப்படி இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு ஐயம் இருக்கிறது, நமக்கு சந்தேகம் இருக்கிறது. அதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவது விருதா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முகத்துக்கு நேராக சரியாக இருக்கிறவர்கள், நம்முடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுவது போல் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சந்தோஷத்தை கண்டு, நம்முடைய ஜெயத்தை கண்டு மெய்யாகவே சந்தோஷப்படுகிறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய பாடுகள் நம்மை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரும்பு எந்த அளவுக்கு அடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது உறுதியுள்ளதாக மாறுகிறது. நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறதோ அத்தனை விலையேற பெற்றதாக இருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன்னே சோதிக்கப்படுமானால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது நிச்சயம். ஆனால் அந்த சோதனையிலே நாம் எப்படி நிற்கிறோம், நம்முடைய அவமானங்களிலே நாம் எப்படி அதை எதிர்கொள்ளுகிறோம், நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறது என்றால் நாம் இது ஒன்றை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அரண் தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய நம்பிக்கை தேவனாக இருக்கிறார். நமக்கு இரட்டிப்பான நன்மையை தரக்கூடியது நம்முடைய தேவனாக இருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே நம்பிக்கையுடைய சிறகுகளே, the prisoners of hope, நம்பிக்கையுள்ள சிறைகளே, சிறைப்பட்டிருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். விடுதலைக்கான நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர்கள் பிழைத்து வெளிப்பட முடியும். ஆனால் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடிய நமக்கு தேவனே அரணாக இருக்கிறார், தேவனே நம்பிக்கையாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது. ஏனென்றால் ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடத்தில் ஜீவன் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்துக்கு தேவன் நீதிகரிப்பாரானால், தேவன் நீதி செய்வாரானால் நாம் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறோம். புறஜாதிகளாகிய நாம் நம்பிக்கையற்றவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் என்ற இடத்தில் இருந்த நம்மை தேவன் அவருடைய சுதந்திரத்துக்குள்ளாக கொண்டு வரும்படியான கிரியை செய்திருக்கிறார். அதனால நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும். நாம் மனிதர்களை, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டியது மெய்தான். ஆனால் நாம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும், இல்லையா? சரியாக நாம் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கும்படியாக அவரோடு உள்ள உறவிலே, அவரோடு நாம் இருக்கக்கூடிய அந்த உறவை சரியாக காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். இங்கே வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு அங்கே வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் தருகிறார். லட்சைக்கு பதிலாக சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் இருக்கிறது என்ற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் எலியா எலிசாவை பார்த்து, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணின நாள் முதல் எலிசா எலியாவை சரியாக பின்பற்றி கொண்டு வருகிறார். நம்ம எல்லோருக்கும் ஆவிகளின் பிதா இருக்கிறார். ஆனால் அவரால் நியமிக்கப்பட்ட மனிதன் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தலைமையாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனும் இருக்கிறார். அவரை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களை நடத்தக்கூடியவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. அவர்கள் அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் என்பது அதில் உள் அர்த்தமாக இருக்கிறது.
எலிசாவை அவன் அபிஷேகம் பண்ணின நாள் முதல் அவன் சரியாக அவனை பின்பற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறான். அவன் இப்பொழுது எலியாவை பின்பற்றி போகக்கூடிய இடத்திலே இந்த அதிகாரத்தின் அங்கே இதற்கு முந்தின பகுதிகளை பார்த்தால் அவனை தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் மற்ற எல்லோரும் அவனை கேலி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தான் அவன் நடந்து போகிறான். அவனை வெட்கப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறான், நீ தனித்து விடப்பட போகிறாய் என்பது அவர்களுடைய கருத்து. ஆனால் அவனுடைய வெட்கத்தை, அவனுடைய அவமானத்தை, மற்றவர்கள் அவனை எண்ணக்கூடிய இந்த காரியங்களை மாற்றும்படியாக தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. தனக்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதனை அவன் சரியாக அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறான். ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளின்படி கேட்டு அதை செய்கிறவனானால் அவனை எதற்கு ஒப்பிடுவேன்? கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் அவரில் அன்பு கூர்ந்தால் அவருடைய பிரமாணங்களை நாம் ஏற்று நடக்க வேண்டும். நாம் அவரில் அன்பு கூர்ந்தால் அவரால் ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடு நாம் சரியான உறவிலே இருக்க வேண்டும். அவரால் நாம் இணைக்கப்பட்ட சபையிலே நாம் சரியான உறவோடு நாம் இருக்க வேண்டும். யோசுவா மோசையோடு சரியாக இருந்தார். யோசுவா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தோடு சரியாக இருந்தார். யோசுவா தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிடவில்லை. அதை அவன் காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் வாயை விட்டு அது விலகாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளக்கூடிய தேவனோடும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மோசே யோசுவாவிலும் இங்கே எலிசாவிலும் நாம் பார்க்கிறோம். எலிசாவை இந்த கேலி செய்தவர்கள் யார் என்றால் அவர்களும் எலியாவோடு இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தான். ஆனால் அவர்கள் பேரளவில் அவரோடு இருந்தார்களே தவிர மெய்யாக எலியாவை அவர்கள் பின்பற்றவில்லை. மெய்யாக எலியாவை அவர்கள் அன்பு கூர்ந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். எலியாவை பின்பற்றக்கூடிய எலிசாவை போலதானே தீர்க்கதரிசிகளின் புத்திரரும். ஆனால் அவர்கள் அங்கே எலியாவையும் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. எலிசாவையும் அவர்கள் அவமானப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அங்கே அவன் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. இதற்கு முன்பாக அங்கே எலியா தன்னை பின்பற்றக்கூடிய இடத்திலே நீ இங்கே இருன்னு தான் சொல்றார். பின்பு எலியா அவனை நோக்கி 6வது வசனத்தில் நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். நீ இங்கே இரு என்று சொன்னாலும் கூட அவன் இருக்கவில்லை. யாரை இவன் பின்தொடர்ந்து போகிறானோ அவரே என் கூட வராதன்னு சொல்றாரு, இங்கே இருன்னு சொல்றாரு. ஆனாலும் அவன் தான் கொண்ட அந்த நம்பிக்கையிலே, தான் கொண்ட அந்த வழியிலே, தான் தெரிந்து கொண்ட அந்த வழியிலே அவன் உறுதியாக நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அப்படிதான் தேவன் அவனை நடத்தினார். ஆனால் அங்கே எலியாவே வராதன்னு சொன்ன அப்புறமும் எலிசா பின்தொடர்ந்து போகிறான். இந்த எலிசாவின் அடையாளமே எலியாதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று அப்பொழுதுதான் கேட்கிறான். இவன் விடுகிறதாக இல்லை, உறுதியாக தேவன் ஏற்படுத்தின தலைமையோடு அவன் இருக்கிறான். சூழ்நிலைகளோ மற்றவர்களுடைய பேச்சோ அவனை தேவன் ஏற்படுத்தின இடத்திலிருந்து விலக்கிவிடவில்லை. ஏன்? அவனுடைய தலைமையே அவனை பின்தொடராதே என்று சொல்லுகிறார். எலியாவே என் பின்னாடி வராதே அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் என்றைக்கு அவன் எலியாவை பின்பற்ற தொடங்கினானோ அன்றைக்கு முதல் சரியாக அவரோட இருந்தான். நம்மை தேவன் ஏற்படுத்தின இடத்திலே ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு, நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனோடு நாம் சரியான உடன்படிக்கையின் உறவிலே நாம் இருக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஆவிகளின் பிதா. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமை நமக்கு இருக்கிறது. அவர்களோடு சரியாக இருக்க வேண்டும். என்னை போல மனதுடைய, என்னை போல உங்களை சபையை குறித்த வைராக்கியம் உள்ள, என்னை போல தேவனுக்காக சரியாக நடக்கக்கூடிய என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களுக்கு அனுப்புகிறேன்.
மற்றவர்கள் வேறு விதமாக நடக்கக்கூடியவர்களும் அங்கே இருந்தார்கள். உலகத்தின் ஆசையினால் இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்களும் அங்கே பவுலோடு இருந்தார்கள். அதனாலே நாம் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட தேவன் ஏற்படுத்தின இடத்திலே தேவன் ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடு நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது சரியான அடையாளமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய வெட்கத்தை நீக்கி இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இங்கே எலியாவை எலிசா பின்பற்றின இடத்துல இங்கே உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிறார். 9ஆம் வசனத்திலே அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு யோர்தானை கடந்த பின்புதான் கேட்கிறார். யோர்தானின் கரையிலே அவன் நின்று இருந்தால் அப்படின்னா என்ன? மரணம் போன்ற சோதனை. யோர்தான் என்பது பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு மரணமே. மரணம் போன்ற சோதனைகள் வந்த பொழுதும் தேவன் ஏற்படுத்தின ஊழியத்திலிருந்து அவன் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. அவன் ஒரு நாளும் அவனை விட்டு எலியாவை விட்டு பிரியவில்லை. எலியா போகும் வரைக்கும் இந்த அடையாளம் என்ன? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அதை சரியாக தன் ஊழியத்தை நிறைவேற்றினான். தேவன் ஏற்படுத்தின இடத்திலே சரியாக இருந்தான். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு அவன் சரியாக இருந்தான். இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்படுத்தப்பட்ட இடம் என்பது அந்த ஏற்படுத்தப்பட்ட மனிதன் எங்கே இருக்கிறானோ அதுதான் இடம். கூடாரம் எங்கு பிரிந்து போகிறதோ அங்கே யோசுவா போக வேண்டும். மோசே எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும். மோசே மலைக்கு அழைத்து கொண்டு போனால் அங்கே போக வேண்டும். எலியாவை இவன் சரியாக பின்பற்றக்கூடிய எலிசாவாக இருந்தான். இப்ப 10ஆம் வசனத்துல கேட்கிறார். 2 ராஜாக்கள் 2:10 என்ன வேணும், 9 என்ன வேணும்னு கேட்கிறார். 10 அவனுடைய பதில். அதற்கு அவன் அங்கே பதில் சொல்லிவிட்டான். அதற்கு எலியா சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அப்படின்னா என்ன? கடைசி வரைக்கும் சரியாக நாம் ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு இருக்க வேண்டும். நம் ஆவிக்குரிய பிதாக்களோடு, ஆவிக்குரிய தகப்பனோடு, நமக்கு ஏற்படுத்தப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நம்முடைய அதிகாரியோடு, நம்முடைய மெய்ப்பனோடு, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனோடு நாம் சரியான உறவிலே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தலைமை எப்பொழுது மாற்றப்படுகிறது என்றால், ஆவிக்குரிய தலைமை மரணத்தில் மாத்திரம்தான் மாற்றப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மரணத்திலும் நாம் மாற்றப்படுகிறது இல்லை என்பது அவர்களுடைய கொள்கைகளை, உபதேசங்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து இருப்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே மரணத்தினாலே ஆசாரியத்துவம் மாற்றப்படுகிறது, ஆசாரியன் மாற்றப்படுகிறான். ஆனால் இங்கே உயிரோடு இருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவர்கள் என்றால் நம்முடைய தலைமை கிறிஸ்துவை சரியாக பிரதிபலித்து வாழக்கூடிய இடத்திலே நாம் முடிவு பரியந்தம் அவர்களோடு இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தலைமை என்பது தேவன் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அந்த தலைமையின் கீழ் நாம் இருக்கிறோம் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. இங்கே அவன் மேன்மையான அரிதான ஒரு காரியத்தை அவர் கேட்டிருக்கிறார். அரிதான காரியத்தை கேட்டாய், அது உனக்கு கிடைக்கும். தீர்க்கதரிசி புத்திரர் இவன் வெட்கப்பட்டு வருவதை பார்ப்பதற்காக யோர்தானின் இக்கரையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். கரையை தாண்டின உடனே அவன் கேட்கிறான், நீ என்ன, உனக்கு என்ன வேண்டும்? இவன் கேட்டான், இரட்டத்தனையான உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஆவிக்குரிய விஷயத்திலே இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கேட்கிறான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய சாயல் நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படும். சாயல் மாத்திரமல்ல, ஆவியின் கிரியைகளும், ஆவிக்குரிய வாழ்க்கையும், ஆவிக்குரிய வரங்களும் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நமக்கு ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதன், நமக்கு ஆவிக்குரிய தகப்பன், அவன் கிருபையின் பாத்திரமாக இருக்கிறார். உங்கள் நிமித்தம், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப சபைக்கான கிருபை சபையின் பிதா தகப்பனிடத்தில் கொடுக்கப்படுகிறது.
ஒரு வீடு அந்த தகப்பனாலே அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த தகப்பனுடைய கிருபை, அந்த தகப்பன் கிருபையின் பாத்திரமாக இருக்கிறார். அந்த தகப்பன் கிருபையும் சத்தியத்தையும் சபைக்கு கொடுக்கக்கூடிய இடத்திலே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வீக பாத்திரமாக இருக்கிறார், இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் உடன்படிக்கையின் உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் எங்கு வைத்தாரோ அங்கு சரியாக இருக்கிறான். எதை கேட்க வேண்டுமோ அதை சரியாக கேட்கிறான். இதுதான் அவனுடைய வெட்கம் அங்கே இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாற்றப்படக்கூடிய தருணம். அவனை அவமானப்படுத்தினார்கள், அவனை அவமானமாக தாழ்த்தி பேசினார்கள். ஆனால் அவன் உறுதியாக இருக்கிறான். இப்பொழுது கேட்டான், அது அவன் கிடைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அவர்கள் 11ஆம் வசனத்திலே அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று 11ஆம் வசனம். ஆனால் 12 அதை அவன் கண்டான். கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணவில்லை. தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழிக்கிறார் எலிசா. அப்பொழுது எலியாவின் மேலிருந்து சால்வை வந்து கீழே விழுகிறது. அந்த சால்வையை அவன் எடுத்துக்கொண்டு யோர்தானின் கரையில் நின்று, அங்க 14ஆம் வசனத்துல எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா அக்கறைப்பட்டான். எலியாவின் சால்வையை கொண்டுதான் இப்பொழுது யோர்தானின் வல்லமையை அவன் ஜெயித்து போகிறான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லிதான் எலிசா இங்கு ஜெயம் பெறுகிறான். இப்பொழுது அவனை அவமானப்படுத்தின, அவனை தாழ்த்து பேசினவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் என்பது எலியாவின் மேல் இருந்ததை காட்டிலும் இரட்டிப்பானதாக இருக்கிறது. எலியா தன் வாழ்க்கையில் 14 அற்புதங்களை நடத்தி காண்பித்தார் தேவன் அவரை கொண்டு. ஆனால் எலிசாவுடைய வாழ்க்கையிலே 28 அற்புதங்கள் அவன் செய்தான். அவன் மரித்த பின்பும் ஒரு அற்புதம் நடந்தது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனால் நாம் ஏற்படுத்தப்பட்ட இடத்திலே, நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடு நாம் சரியாக தேவனுடைய வாக்கின்படி நடக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உடன்படிக்கையும் தேவனுடைய சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அவமானத்தை தேவன் மாற்றக்கூடிய இடத்திலே கிரியை செய்யும். அதற்கு நாம் சரியான புரிதலும் சரியான பின்பற்றுதலும் நம்முடைய வாழ்க்கையில வேணும். இது எலியாவின் கூடவே இருந்து எலிசா பெற்றுக்கொண்ட அவனுடைய ஆசீர்வாதத்தின் பகுதியாக இருக்கு. ஆனால் இந்த எலிசாவோடு இருக்கும்படியாக வந்த கேயாசியுடைய வாழ்க்கையில் என்ன ஆனது? அவன் இவனை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு அல்ல 4 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டியவன் இல்லையா? ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பொருளாசையினால் அதை இழந்து போனான். அதை இழந்து போனது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே குஷ்டம் வந்து விட்டது. அவனாலே அவன் குடும்பம் முழுவதும் அங்கே சபிக்கப்பட்டு போய்விட்டது. இங்கே பவுல் சொல்லுகிறார், அவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு பிரிந்து போனான். பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு பிரிந்து போனான். உலகத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போகிறார்கள். அவருடைய தேவன் அவர்கள் வயிறு. அவர்கள் தேவன் அவர்கள் வயிறு என்று கொண்டு வருகிறார். அப்படி நாம் இருக்கக்கூடாது. என்ன நிலவரத்திலும் நாம் தேவனை பின்பற்றுகிறதிலே சோர்ந்து போகக்கூடாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடு நாம் சரியாக இருக்க வேண்டும். நம் சபையோடு நாம் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு, உடன்படிக்கையின் உறவு, ஐக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் சரியாக நாம் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார்.
எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதை விடாதபடிக்கு பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வெட்கத்தை இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக மாற்றின தெய்வீக சம்பவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அவமானங்கள், நமக்கு எதிராக வரக்கூடிய அவமானங்கள், நிந்தைகளை நாம் மாற்றக்கூடிய இடத்திலே தேவனோடும் தேவனுடைய சபையோடும் சரியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்து போகிறான். ஒரே நாளிலே அவனுடைய ஆஸ்தி அழிகிறது, அவனுடைய மந்தை அழிகிறது, அவனுடைய பிள்ளைகள், அருமையான 10 பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அங்கே மரித்து போகிறார்கள். அவனுடைய சரீர சுகம் அங்கே பாழாய் போகிறது. அவனுக்கு நம்பிக்கை ஒன்றும் இல்லை என்ற இடத்துக்கு போய்விட்டான். அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவனுடைய சிநேகிதர் வந்தார்கள். அவர்கள் ஆறுதல் சொல்லவில்லை. அழுது பேசாம இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் வாயை திறந்து இவனை குற்றப்படுத்தக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். இவனை அவர்கள் எவ்வளவோ குற்றப்படுத்தினாலும் இவன் அவர்கள் மேல் சினங்கொள்ளவில்லை. இவனுடைய வார்த்தைகளில் இவன் பதறி எதையும் பேசவில்லை. நிதானமாக இருந்தார் யோபு. இது யோபுக்கு தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. தேவன் அதை யோபின் வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கான முகாந்திரம் என்ன? யோபை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட, அவனுக்காக முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அங்கே யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன்பிருந்த எல்லாவற்றை காட்டிலும் அவனுடைய மந்தை இரட்டிப்பாக மாற்றப்பட்டது. அவனுடைய வேலைக்காரர் இரட்டிப்பாக மாற்றப்பட்டார்கள். அவனுடைய ஆஸ்தி இரட்டிப்பாக மாற்றப்பட்டது. அவனுக்கு 20 பிள்ளைகள் இருந்தார்கள் இல்லையா? 20 பிள்ளைகளா? ஆமா. பூமியிலே 10 பிள்ளைகள் அவனோடு இருந்தார்கள். தேவனோடு 10 பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். அவனுடைய நிந்தை மாற்றப்பட்ட போது, அவனுடைய சமூகம் அவனுடைய நிலை மாற்றப்படும் பொழுது, அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய இடத்திலே அவனுடைய மனது பக்குவப்பட்டிருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க போங்க, நீங்கள் அவனை குற்றப்படுத்தினது மெய்தான், ஆனாலும் அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். தேவன் அவனுடைய ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாக மாற்றினார். அவனுக்கு பூமியிலே 10 அங்கே 10 பிள்ளைகளை கொடுத்தார். 7 குமாரர் 3 குமாரத்திகள். ஆனால் முன்பு மரித்தார்களே 10 பேர், அவர்களும் தேவனுக்குள் அவனுக்காக பிள்ளைகளாக பரலோகத்திலே இருக்கிறார்கள். பூமியிலே 10 பிள்ளைகள். இப்பொழுது யோபுக்கு 20 பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே கிடைத்திருக்கிறார்கள் இல்லையா? யோபு பூமியிலே இருந்தபோது அவனுக்கு 10 பிள்ளைகள் மீண்டும் கொடுக்கப்பட்டார்கள். பரலோகத்திலே 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? மரணத்திலே நமக்கு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லையா? நாம் மரித்தாலும் தேவனோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை. நாம் தேகத்தை விட்டு பிரிந்தாலும் தேவனோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்குரிய நாம் நித்திய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நமக்கு மரணம் ஒரு நஷ்டம் அல்ல, அது லாபமாக இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கொண்டு வருகிறார். நாம் சரியாக தேவனோடு இருப்போமானால், நாம் சரியாக தேவனுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்வோமானால், யோபுக்கு அதை புரிந்து கொள்வதில் முதலாவது குறைபாடுகள் காணப்பட்டது மெய்தான். ஆனால் மெய்யாக யோபு அதை புரிந்து கொண்டார். அவனுடைய எல்லாம் இரட்டிப்பாக அவனுக்கு திரும்ப அளிக்கப்பட்டது.
இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு முன்குறிக்கப்பட்ட வைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஏசாயா 35 அதிகாரத்தின் 10 வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது எழுத்தின்படியான யூதர்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டாலும் அதற்கு முன்பாக இந்த சுதந்திரத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். சியோன் எருசலேமை தேவன் இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே எருசலேமை அவர் துடைத்து போட்டாலும் கூட மீண்டும் அவர்களை கொண்டு வரக்கூடிய திட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை பரிபூர்ணமாக ஆவிக்குரிய பூமிக்குரிய ரீதியிலே அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாத நம்மை இந்த இரட்டிப்பான இந்த சுதந்திர விகிதத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் மெய். எபேசிய நிருபக்காரர் சொல்லும் பொழுது இதைதான் முன்னமே நாம் சொன்னோம். கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நம்மை அவர் தேவனிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து பாவமில்லாத அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக ஆக்கப்பட்டதினாலே நாம் இந்த சுதந்திரத்துக்குள்ளாக ஆபிரகாமின் அந்த சுதந்திரத்துக்குள்ளாக நாம் ஆவிக்குரிய ரீதியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்கள். இந்த சுதந்திரத்துக்குள்ளே விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த பெரும் பாதையின் வழியாக இந்த மீட்பு நமக்கு வந்திருக்கிறது. பெரும் பாதையின் வழியாக இந்த மீட்பை தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் மரணத்தின் வல்லமைகளை முற்றிலுமாக ஜெயித்து, அவர் மரணத்தை ஜெயித்து, மரணத்தை பரிகரித்து, மரணத்தை விழுங்கினதினாலே நாம் ஜீவனுக்குரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதகுலம் இப்பொழுது முற்றிலுமாக ஜெயம் பெறக்கூடிய இடத்திலே கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் தேவனுடைய குமாரராக மாற்றப்படுகிறோம். சரீர மீட்பு என்ற மேன்மைக்கு நேராக நாம் நடத்தப்படுகிறோம். இந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு இருக்கிறது. மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நடத்தக்கூடிய பாதை ஒருவேளை கடினமாக இருக்கலாம், அவமானங்கள் நிந்தைகள் நிறைந்ததாக இருக்கலாம், போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் நம்மை தேவன் ஒரு மேன்மையான ஒரு ரட்சிப்புக்கு, மேன்மையான ஒரு விசுவாசத்துக்கு, மேன்மையான ஒரு ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் தருகிறார். நம்முடைய லட்சைக்கு பதிலாக நம்முடைய லட்சைக்கு பதிலாக தங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டிப்பான சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எலிசா பெற்றுக்கொண்டது போல, ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை யோபு தன் வாழ்க்கையில ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டது போல,
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இரட்டிப்பான சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்கும்படியான தெய்வீக திட்டத்தை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது தேவ நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக தேவன் அநேக பரிசுத்தவான்களை எழுப்பி கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொடுத்தார், அங்கே நடத்தக்கூடிய தலைமைகளை ஏற்படுத்தி அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் மேசியாவை அறியாமல் போனது அவர்களுடைய குறைபாடாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அடைந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்பது அவர் மேன்மையாக நம்மை ரட்சித்துக் கொண்டார். விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தினாலே நம்முடைய மனது பரிசுத்தமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் ஜெயம் பெறும்படியாக இருக்கிறோம். தேவன் தங்கும் வீடாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். தெய்வீக உடன்படிக்கை நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார். அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து மனதிலும், நம்முடைய மனதில் வைத்து இருதயத்திலும் எழுதி இருக்கிறார். நம்முடைய மனது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையின் பாத்திரமாக நாம் மாற்றப்படுகிறோம். நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பின ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறதுனாலே நம்முடைய சாவுக்கினமான சரீரங்கள் அது உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. இந்த புத்திர ஸ்வீகாரமாகிய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரத்தை அடைந்து கொள்ளும்படியாக நாம் பாரம் சுமந்து தவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று போல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5. தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். அதை தரித்துக் கொள்ளக்கூடிய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த நம்பிக்கையை கொண்டு தேவ வல்லமையினாலே நாம் காக்கப்படுகிறோம். நம்முடைய சுதந்திரம் தேவனோடு இருக்கிறது. நம்முடைய சுதந்திரம் தேவனிடத்தில் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே அவருடைய வழிகளிலே சரியாக நடப்போம். அவருடைய உடன்படிக்கையை சரியாக காத்துக்கொள்வோம். நம்முடைய வெட்கத்தை அவர் மாற்றி போடுவார். நம்முடைய லட்சையை அவர் மாற்றி போடுவார். நமக்கு தேசத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். வருடத்தின் மத்திய பகுதியிலே தேவன் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேலானவைகளை நாடி தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். காலை வேளையிலே நம்முடைய ஜீவியத்தின் எல்லா விதமான இலச்சையான அவமானமான பகுதிகள் எல்லாம் மாற்றப்பட்டு தேவன் நம்மை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால், இரட்டிப்பான பலனினால், இரட்டிப்பான சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக்கொடுப்போம்.